ஜூன் 12 அகமதாபாத்லேருந்து லண்டனுக்கு கிளம்பின இந்தியன் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் AI-171 கிளம்பின சில நிமிடங்கள்லேயே கிராஷ் ஆயிடுச்சு. அது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்டல் மேலே விழுந்து பயணிகள் உட்பட 250க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்காங்க. 2014க்கு அப்புறம் இவ்வளோ பெரிய ஏர் கிராஷ் இதுதான். இந்த அன்பார்ச்சுனேட் ஆக்சிடென்ட்டோட பின்னணியில் பல விஷயங்கள் இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஆக்சிடென்ட் நடந்த சில நிமிடங்கள்லேயே பல பேர் போயிங் ஃப்ளைட்ஸ் நிறைய கிராஷ் ஆகுது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட்டாங்க. போயிங்கோட வரலாறு எடுத்து பார்த்தா அவங்களோட 737 மாடல்ஸ் தான் பல இடங்களில் கிராஷ் ஆயிருக்கு. அக்டோபர் 2018 இந்தோனேஷியாவிலிருந்து கிளம்பின 737 கிராஷ் ஆகி 190 பேர் கிட்ட இறந்து போயிருக்காங்க. மார்ச் 2019 எத்தியோப்பியா கிராஷ் 157 பேர் இறந்து போனாங்க. இந்த மாதிரி விபத்துக்களுக்கு காரணம் போயிங்கோட MCAS மேனுவரிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆக்மெண்டேஷன் சிஸ்டம்ல இருக்கிற குறைகள் அப்படின்னு கண்டுபிடிச்சு எல்லா 737 ஃபிளைட்ஸையும் அடுத்த 2 வருஷத்துக்கு ஸ்டாப் பண்ணி வச்சாங்க. ஆமாங்க, எங்க ஃபிளைட்ஸ்ல சரியா சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கலன்னு ஒத்துக்கிட்டு போயிங் கம்பெனி US டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம 2021 இப்போ வரைக்கும் சுமார் $4 பில்லியன் ஃபைன் கட்டியிருக்காங்க. இருந்தவங்களுக்கான நஷ்ட ஈடும் சேர்த்து. பட் நம்ம ஏர் இந்தியா அந்த இஷ்யூஸ் இருக்கிற 737 ஃபிளைட்ஸ் வாங்கலைன்னாலும் அவங்க வாங்கியிருக்கிற போயிங் 787 ட்ரீம் லைன் மாடல்ஸ்லையும் இதே இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சில பேர் குற்றம் சாட்டியிருக்காங்க. கண்டிப்பா மெயின்டெனன்ஸ் அண்ட் சேஃப்டி கன்சர்ன்ஸை அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா அகமதாபாத் ஏர் கிராஷ் நடந்த அதே நாளில் சண்டிகர்லேருந்து லேக்கு போன இன்னொரு ஏர் இந்தியா ஃபிளைட் திரும்ப சண்டிகருக்கே வந்துருச்சு, ஹைட்ராலிக் சிஸ்டம்ஸ் ஃபெயிலியர் அப்படிங்கிற காரணத்தினால. பட் அந்த ஃபிளைட் போயிங் மாடலில் ஏர்பஸ் A320. சம்பவம் நடந்த சில மணி நேரங்கள்லேயே கவர்மெண்ட் ஒரு ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆக்சிடென்ட்ல ஃபிளைட் ஃபியூவலில் ஏதாவது கலப்படம் நடந்திருக்கான்னு பார்க்குறாங்க. ஏர் இந்தியா ஃபிளைட்ஸை மெயின்டைன் பண்ணுறது ஒரு டர்க்கி கம்பெனி. அவங்க ஏதாவது சதி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற ஆங்கிளையும் அலசிட்டு இருக்காங்க. ஏன்னா ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் ஜூன் 1 அன்னைக்கு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் பப்ளிக் சென்டிமெண்ட்ஸை காரணமாக காமிச்சு இனிமே டர்க்கி டெக்னிக் கம்பெனி கூட பிசினஸ் பண்ண மாட்டோம்னு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் கிராஷ் ஆன ஃபிளைட்ல இருந்த 2 பிளாக் பாக்ஸஸையும் இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் அந்த பிளாக் பாக்ஸஸ் மூலமா பல விஷயங்கள் தெரிய வரும். இறந்தவங்க குடும்பங்களுக்கு டாடா குழுமம் தலா $1 கோடி நஷ்டஈடு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அந்த குடும்பங்களுக்கு இது தீராத இழப்பு. இந்த பேரிழப்புல இருந்து அவங்க எல்லாரும் மீண்டு வர கடவுளை பிரார்த்திப்போம்.